இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று 2 நாடாக பிரிந்த போது அது பாலஸ்தீன பக்கத்துக்கு போயிடுச்சு. அவர்கள் என்ன செஞ்சாங்க, சில இடங்களை பிடிச்சாங்க, அவர்கள் விருப்பப்பட்ட இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தார்கள். உலகமே சந்தோஷப்பட்டாங்க. சொல்ல போனா அதற்காக இந்த யாசர் அரஃபாத்துக்கும் இச்சாக் ராபினுக்கும் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இஸ்ரேலில் இருக்கின்ற இந்த வலதுசாரி ஆட்கள் இதை விரும்பல. அகண்ட இஸ்ரேல் என்கிற அந்த கான்செப்ட் நமக்கு வேணும், நமக்கு இந்த நாடு பத்தாது அப்படின்னு அடிப்படையில் அவர்கள் திட்டம் போட்டு செய்கிறாங்க. இச்சாக் ராபின் கொல்லப்படுகிறார். 2 பேருமே கொல்லப்படுறாங்க. இந்நேரம் ஒருவேளை இவர்கள் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை நடந்திருக்காரு. ஆனால் அந்த நாட்டை அதில் இருக்கின்ற அந்த கல்லறையை பிரித்து ஒரு பகுதியில் மசூதி இருக்கட்டும், ஒரு பகுதியில் சினகாக்கு இருக்கட்டும். மசூதிக்கு செல்பவர்கள் சினகாக்கு போகக்கூடாது, சினகாக்கு போயிடுறவர்கள் மசூதிக்கு போகக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் போடுறாங்க. அவர் யூத குலத்தில் தான் பிறந்தார், ஆனால் அவர் சிறுவையில் அறையப்பட்டாரே, கொல்லப்பட்டாரே. ஒரு தீர்க்கதரிசியை மனிதர்கள் கொல்ல முடியுமா? கருத்து வேற்றுமைகள் இருக்கும். அந்த கருத்து வேற்றுமைகள் பிரிந்த நாடுதான் ஈரானும் சவுதி. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கின்ற ஒப்பந்தம் தான். இந்த மேலை நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு அரபு நாடுகள் ரொம்ப போயிடாம அரபு நாடுகளோடு இஸ்ரேலை ஒப்பந்தம் பண்ண வைக்கிறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிகளை நம்ம பல்வேறு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது போர் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்றதை தாண்டி எதுக்காக ஆரம்பிச்சது, அதோட மைய கருத்து என்ன, மைய போர் என்ன அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். யார்கிட்ட அப்படின்னு கேட்டா எழுத்தாளர் ஹலீம் அவர்கள் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர் சார். நம்ம போர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஈரான் அமெரிக்கா போர் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஈரான் போர் வரதுக்கு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இது நீங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான பிரச்சனை, அதுதான் பின்னாடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் சிரியா, லெபனான் போன்ற நாடுகளுக்குமான பிரச்சனை. 1947க்கு முன்பாக அங்கு இஸ்ரேல் என்ற நாடு கிடையாது, பாலஸ்தீனம் என்ற நாடு இருந்தது. அந்த பகுதி எல்லாமே பாலஸ்தீனம் தான். சவுதி அரேபியாவே அப்போ அந்த காலகட்டத்தில் தான் உருவான நாடு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா துருக்கியுடைய அந்த உதுமானிய கலீஃபகத்துடைய ஆட்சியின் கீழ் தான் எல்லா நாடுகளுமே இருந்தன. அதுக்கப்புறம் உதுமானிய கலீஃபகம் வீழ்ச்சிக்கு பிறகு உலகளவில் காலனித்துவ அந்த நாடுகள், இப்போ பிரிட்டன் பல நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்தியாவே பிரிட்டன் கீழே தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், போர்ச்சுகல், இப்படி ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளை உலகளவில் காலனி நாடுகளாக வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாலஸ்தீன பகுதியும் பிரிட்டன் கீழ் இருந்தது. இப்போ 47ல் பாலஸ்தீனம் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நம்ம பேசியிருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பின்னாடி பெரிய அரசியல் தான். அந்த பாலஸ்தீன பகுதிக்குள் உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு யூத மக்கள் இடங்களை வாங்கி குடி சொல்லப்போனால் 1920ல் பாலஸ்தீனத்தில் இருந்த யூத மக்களுடைய மக்கள் தொகை 3%. 1940ல் பாலஸ்தீனில் இருந்த அந்த யூத மக்களுடைய மக்கள் தொகை 40 விழுக்காடு. இப்போ 20 வருஷத்துல எவ்வளவு மக்கள் உள்ள வந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சாம்பிள். அப்படிதான் அது பிளவுபட்டது. சரி, ஓகே, பிளவுபட்டது. இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் என்ற நாடை பிளந்து ஒரு தனி நாடாக அறிவித்தார்கள். அப்பொழுதுதான் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு சபையை ஏற்படுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையை பத்தி படிக்கிறோம்ல, இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்டதே இந்த நாடுகளை பிரிக்கத்தான். அதுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபை கிடையாது. எல்லாமே ஒரு திட்டமிட்டு மேலை நாடுகள் செய்த ஒரு கான்ஸ்பிரசி தான். சரி, பிரிச்சுட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அடிப்படையாக சில பகுதிகளை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. குறிப்பா இந்த இஸ்ரேலில் இருக்கின்ற யூத சமூகம், அது யூத சமூகம் என்று சொல்லிவிட ஜியோனிஸ்டுகள், அடிப்படைவாதிகள், அவங்க தான் ஜியோனிஸ்டுகள். இன்னும் சொல்ல போனா பல ஐரோப்பியர்கள் தன்னை ஜியோனிஸ்டுகள் என்று அறிவித்தார்கள். அந்த ஜியோனிஸ்டுகளுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. அவர்கள் சில பகுதிகளை இஸ்ரேலோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். குறிப்பா இப்ப பாலஸ்தீனில் இருக்கின்ற மேற்கு கரை பகுதி, ஹெப்ரான் ஒரு பகுதி, எரிகோன் ஒரு பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று 2 நாடாக பிரிந்த போது அது பாலஸ்தீன பக்கத்துக்கு போயிடுச்சு.
அந்த பிளவு ஏற்படுத்தும் போது பிரிக்கும்போது, பிரிக்கும் போது அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனால் இஸ்ரேல் அந்த நகரங்களை விரும்பினாங்க. ம், காரணம் என்னன்னா இது எல்லாமே மத ரீதியான அடிப்படை தான். ம், உதாரணமா ஆப்ரஹாம் ம், ஆப்ரஹாம் என்பவர் கிறிஸ்துவ யூத முஸ்லிம்களுடைய மூதாதையருடைய முடிச்சு ம், ஆப்ரஹாம் ம், இருந்திருக்கும். ஆப்ரஹாம் தான் முதல் யூதர் என்று யூதர்கள் சொல்வார்கள். அஹ், ஆப்ரஹாமை இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் என்று சொல்வார்கள். ம், இப்ராஹிம் நபி. ம், ம், ஆப்ரஹாமை ஒரு தீர்க்கதரிசி என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். இந்த முடிச்சு ஆப்ரஹாமிடம் இருக்கும். ஆப்ரஹாம் மெசபடோமியாவிலிருந்து வந்தவர், இப்ப ஈராக்கிலிருந்து வந்தவர். ம். அவர் வாழ்ந்து மறைந்த பகுதி என்பது இங்க இருக்கின்ற இந்த ஹெப்ரான், ஓகே. இந்த பகுதியில தான் அவர் அவருடைய கல்லறை இருக்கிறது. ம், ம். இந்த ஹெப்ரான் பாலஸ்தீனம் பிரிக்கப்பட்ட போது இந்த ஹெப்ரானும் பாலஸ்தீனம் பக்கம் போயிடுச்சு. ஓகே. ஆனால் இஸ்ரேலுடைய மக்களுக்கு, யூதர்களுக்கு இந்த ஹெப்ரானை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆபிரகாமோட சமாதி இருக்கிறதுன்றதுனால. ஆமா. அந்த ஹெப்ரான் பகுதியில தான் பல்வேறு தீர்க்கதரிசிகளுடைய கல்லறை இருக்கிறது. ம், ம், ஆபிரகாம் மட்டுமல்ல, ம், ம், யாக்கோபுடைய கல்லறை. ம். அவர்தான் பாத்தீங்கன்னா யூசுப் உடைய தந்தை, அவருடைய கல்லறை. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவூதுடைய கல்லறை, ம். கிங் டேவிட். இவர்கள் எல்லோருமே யூத தீர்க்கதரிசிகள் என்று ம், ம், அழைக்கப்பட்டவர்கள். இஸ்லாமியர்கள் கூட அவரை நபி என்று சொல்கிறார்கள். ம், அவர்களும் இறைவனுடைய தூதர்கள் என்று இஸ்லாமிய சமூகம் சொல்கிறது. ம், அப்ப இந்த கல்லறைகள் இருக்கின்ற பகுதி இஸ்ரேலுக்குள் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு விருப்பத்தை இருந்துகிட்டே இருந்துச்சு. ம், 1947 இருந்து அது 67ல பூர்த்தியானது. 1967ல ஒரு சண்டை நடந்துச்சு, ஒரு போர் நடந்துச்சு. இஸ்ரேலுக்கும் இந்த முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரு சண்டை நடந்தது. ஓகே. இப்ப இந்த இஸ்ரேல் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி முஸ்லீம் நாடுகள் தான் இருக்கு. ம், இப்ப நீங்க இஸ்ரேல் இருக்கின்ற பகுதியை பார்த்தா அந்த பக்கம் ஜோர்டான் இருக்கு, ம், இந்த பக்கம் எகிப்து இருக்கு, இந்த பக்கம் பாலஸ்தீனம் இருக்கு, அந்த பக்கம் சிரியா இருக்கு, இந்த பக்கம் லெபனான் இருக்கு. இப்படி சுத்தி இருக்கின்ற முஸ்லீம் நாடுகளுக்கு நடுவில் இஸ்ரேல் இருக்கிறது. ம். அப்ப இஸ்ரேலை நம்ம நசுக்கி விட்டுறலாம் அப்படின்னு 1967ல இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு சண்டை போட்டாங்க. 6 நாட்கள் மட்டுமே நடந்த சண்டை. ஓகே. வெறும் 6 நாள். அந்த 6 நாளில் இந்த அத்தனை முஸ்லீம் நாடுகளும் இஸ்ரேலிடம் தோற்று போய்விட்டன. காரணம் அமெரிக்காவிடமிருந்து வந்த சலுகை. ம், நேரடியாக அமெரிக்காவிடம் வந்த ராணுவ வீரர்கள் இஸ்ரேலை காப்பாத்தினாங்க. ம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றி காப்பாத்திட்டு. கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, ஓகே. நீ கேட்ட கேள்விக்கு வர. அப்ப இந்த சண்டையில அவர்கள் என்ன செஞ்சாங்க? சில இடங்களை பிடிச்சாங்க. அவர்கள் விருப்பப்பட்ட இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தார்கள். ம், இந்த ஜெரிகோ, இந்த பகுதிகள், மேற்கு கரை, இது எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹெப்ரான்ங்கிற பகுதியை 1967ல இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஹெப்ரான் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ம், ரைட்டா? புரிஞ்சுங்க. சரி, இங்க ஆபிரகாமோட கல்லறை இருக்கு. ம், அப்ப பாலஸ்தீனம் பலவீனப்பட்டு விட்டது. இருந்தாலும் பாலஸ்தீனம் என்ற நாடும் இஸ்ரேல் நாடும் இருக்கின்ற சூழ்நிலையில் 1993ல பாலஸ்தீனத்தின் அதிபராக இருந்தவர் யாசர் அரஃபாத். ம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் இந்தியாவோட நட்புல இருந்தார். ம், இந்திரா காந்தி யாசர் அரஃபாத் என்னுடைய சகோதரர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலத்துல. ம். சென்னையிலே மீட்டிங்ல பேசியிருக்கார் யாசர் அரஃபாத், ஓகே. பாரிஸ்ல. ம், அந்த யாசர் அரஃபாத்துக்கும் இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த இச்சாக் ராபின் அப்படின்னு ஒருத்தர். 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. என்னன்னா ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க கேள்வி, என்ன இந்த ஒரே சண்டை, எப்பதான் இந்த முடிச்சு தீரணும் கேட்டீங்களா? நல்ல கேள்வி. ஏன்னால் பெரும்பாலான மக்கள் இந்த சண்டை இல்லாம இருக்கணும், சமாதானமா ஒரு பாலஸ்தீன் அது வாட்டுக்கு இருக்கட்டும், இஸ்ரேல் அது வாட்டுக்கு இருக்கட்டும், பக்கத்து நாடு. இப்ப நம்ம பக்கத்துல ஸ்ரீலங்கா இருக்கு, நம்ம இங்க இருக்கோம், நம்ம என்ன சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கோம்? இல்ல. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா peaceful-ஆ இருந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லாம ஒத்துமையா இருக்குமே. இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் 1993ல அப்பொழுது அமெரிக்காவுல கிளின்டன், ம், அவர் தான் ஜனாதிபதியாக இருந்தார். அவருடைய ஆலோசனை பிரகாரம் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அது நார்வேல வச்சு ஒப்பந்தம் நடந்தது. ஓஸ்லோ ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்க எங்களை தொந்தரவு பண்ண வேணாம், சமாதானமா போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ம். உலகமே சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அதற்காக இந்த யாசர் அரஃபாத்துக்கும் இச்சாக் ராபினுக்கும் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு 2 பேருக்கும் கிடைச்சது. ம், அதாவது உலக சமாதானம், இனிமே பிரச்சனை இல்லை, இனி இஸ்ரேல் அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இஸ்ரேலில் இருக்கின்ற இந்த வலதுசாரி ஆட்கள் இதை விரும்பல. எப்படின்னா, அது எப்படி
பாலஸ்தீனத்தை ஏற்றுக்க முடியும். அடிப்படையில் பாலஸ்தீனத்திலிருந்து பிரிஞ்சு வந்தாலும் நம்ம பாலஸ்தீனத்தையும் நம்ம நாட்டோட சேர்க்கணுங்கிற எண்ணம் இந்த யூத வலதுசாரிகளுக்கு இருக்கு. காரணம், அகண்ட இஸ்ரேல் என்கிற அந்த கான்செப்ட் நமக்கு வேணும், நமக்கு இந்த நாடு பத்தாது அப்படின்னு அடிப்படையில் அவர்கள் திட்டம் போட்டு செய்கிறாங்க. அப்போ 94ஆம் ஆண்டு 93ல் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு யாசர் அரஃபாத் கொல்லப்படுறார், இட்சாக் ராபின் கொல்லப்படுகிறார். 2 பேருமே கொல்லப்படுறாங்க. அப்போ அந்த ஒப்பந்தமே பாத்தீங்கன்னா அழிந்து போய்விட்டது. இந்நேரம் ஒருவேளை இவர்கள் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை நடந்திருக்காது. இவ்வளவு பிரச்சனை நம்ம பேசியிருக்க மாட்டோம். அமெரிக்கா இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்காது, அமைதியா போயிருக்கலாம். ஆனால் நோக்கம் அதுவல்ல. அவர்களை பொறுத்தவரை பாலஸ்தீனத்தை முழுமையாக பிடிக்கணும். இப்ப இன்னொரு சம்பவம் நடந்தது. இந்த 95ல தான் இட்சாக் ராபின் கொல்லப்படுறார். அதுக்கு முன்னாடி ஒரு யாசர் அரஃபாத் மரணம். 94ஆம் ஆண்டு முக்கியமானது. இந்த ஹெப்ரான் பகுதியில் நான் சொன்னேன்ல, இந்த ஆபிரகாம் கல்லறை. இந்த ஆபிரகாம் கல்லறை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு கல்லறை, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மசூதி இருக்கும், முஸ்லிம்களுடைய மசூதி இருக்கும். இந்த பக்கம் யூதர்களுடைய மசூதி இருக்கும். அதுக்கு பேர் செனக்காக்கும்பாங்க, யூதர்களுடைய வழிபாட்டு தலம். சர்ச் இன் கிறிஸ்டியன் சொல்ல மாதிரி யூதர்கள் செனக்காக் அப்படிம்பாங்க, முஸ்லிம்கள் மசூதிம்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் சர்ச் அப்படிங்க தேவாலயம். இந்த இரண்டும் அங்க இருக்கிறது, கிட்டத்தட்ட ரெண்டும் அங்க இருக்கிறது. சினகாக்கும் இருக்கு, இந்த பக்கம் மசூதியும் இருக்கு. இஸ்லாமியர்கள், ஏனென்றால் அந்த ஆபிரகாம் 2 மதத்துக்குமே முக்கியமானவர். சொல்லப்போனா கிறிஸ்தவர்கள் கூட அவரை தீர்க்கதரிசி என்றோட முடிச்சுக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் தான் முதல் யூதர், அவருடைய சந்ததி தான் நாங்கள் என்று அந்த யூதர்கள் சொல்றாங்க. முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி நாங்கள் தான். சொல்ல போனா ஆதமிடமிருந்து இந்த சமூகம் வந்தாலும் அவர்தான் முதல் மனிதர் என்றாலும் இஸ்லாமிய கோட்பாடுகளை முதலில் பரப்பியவர் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 முடிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஹெப்ரானில் இருக்கிறது. ஹெப்ரான் என்பது ஒரு முக்கியமான ஸ்தலம். இங்கு இதை உடைக்கணும்னு அந்த சக்திகள் நினைத்தார்கள். ஏன்னா இந்த நிம்மதி இருக்கக்கூடாதுல்ல. நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் இந்த அமைதி ஏற்படல, ஏன் இந்த யூதர்களுக்கும் பாலஸ்தீன அரபுகளுக்கும் நிம்மதி வரலன்னா, அதை வரவிடாமல் செய்கின்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. வெறுமனே நீங்க இட்சாக் ராபினை போட்டு தள்ளிட்டீங்க, யாசர் அரஃபாத்தை விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டாருன்னோட நிக்கல. இந்த பிரச்சனை வரணுங்கிறதுக்காக ஹெப்ரானில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. 1994ஆம் வருடம் பிப்ரவரி 25, அந்த டேட்டோட சொல்றேன். பிப்ரவரி 25, 1994ஆம் ஆண்டு அதிகாலை தொழுகை, சுபு தொழுகைன்னு சொல்லுவாங்கல்ல, 5 மணிக்கு தொழுகை நடக்குது. தொழுகும் போது ஒரு யூத வலதுசாரி டெரரிஸ்ட் ஒரு துப்பாக்கியோடு சுடுறான். தொழுது கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் மரணிக்கிறார்கள். 25 பேர் கொல்லப்படுறாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். சின்ன பசங்க, பெரிய ஆளு இதெல்லாம் பார்க்கல. இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு கமிஷன் போடுறாங்க இஸ்ரேல் அரசாங்கம். போட்டு இனிமேல் அந்த கல்லறையை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. பாருங்க, அந்த நாடு சின்ன நாடு, மொத்தமே 1 கோடி மக்கள் தான். ஆனா அந்த நாட்டை அதுல இருக்கின்ற அந்த கல்லறையை பிரித்து ஒரு பகுதியில மசூதி இருக்கட்டும், ஒரு பகுதியில சினகாக் இருக்கட்டும். மசூதிக்கு செல்பவர்கள் சினகாக்கு போக கூடாது, சினகாக்கு போயிடுறவர்கள் மசூதிக்கு போக கூடாது. இப்படி ஒரு சட்டம் போடுறாங்க. இதை திட்டமிட்டு தான் அரசாங்கம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு டூரிஸ்டா இருக்கீங்க, நீங்க போறீங்க, 2 பகுதியும் பார்க்க முடியாது. நீங்க ஒண்ணு மசூதிக்குள்ள போயிட்டு வந்தா மசூதியை பார்த்து திரும்பி போயிடணும், இல்ல சினகாக்கு பார்க்கணும், அங்க பார்த்துட்டு அப்படி திருப்பி போயிடணும். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிளவை அங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஜெருசலம் பகுதியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஜெருசலேம் அப்படிங்கிறது நீங்க நல்லா கவனிக்கணும். அரபு மொழியாக இருக்கட்டும், இஸ்ரேலில் பேசக்கூடிய எபிரேய மொழியாக இருக்கட்டும். இப்ப பைபிள் ஹிப்ரு மொழியில தான் பைபிள் இறக்கப்பட்டது. குரான் இறக்கப்பட்டது அரபு மொழியில. ஆனால் அரபும் ஹிப்ரும் எபிரேய மொழிகள் தான். அது ஒரு செமிட்ரிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல படிக்கிறோம்ல, தென்னக மொழிகள் எல்லாம் திராவிட மொழி குடும்பம் அல்லது சான்ஸ்கிரிட் மொழி குடும்பம்
அப்படின்லாம் ஒரு மொழி குடும்பம் இருக்குல்ல, அது மாதிரி இது செமிட்ரிக் லாங்குவேஜஸ். ஓகே. கிட்டத்தட்ட எப்படின்னா செமிட்ரிக் லாங்குவேஜஸ் லெஃப்ட் டு ரைட் எழுதுவாங்க, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் எழுதுவாங்க. நம்ம எப்படி எழுதுறோம்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் எழுதுவோம். வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் எழுதுறோம், இப்படிதானே எழுதுறோம் ஆமா. வலது பக்கத்துல. ஆனா அரபி மொழியோ செமிட் அல்லது எபிரேய மொழியோ இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் எழுதுவாங்க. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் ரைட் ஹேண்ட் டிரைவ் ஓட்டுறோம்ல, இப்ப நம்ம இந்தியால ரைட் ஹேண்ட் டிரைவ் வண்டி ஓட்டுவோம். நீங்க வந்து அரபு நாடுகளுக்கு போனா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல தான் வண்டி ஓட்டுவாங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன காரணம் என்றால் அவருடைய மொழிகளே லெஃப்ட் டு ரைட் தான். ஓகே. புரிந்து கொள்ளுங்களா? அப்ப இந்த செமிட்ரிக் மொழி குடும்பம் எல்லாமே இடதுல இருந்து வலது பக்கம் எழுதுவாங்க. இப்ப நீங்க வந்து இப்படிதான் எழுதுவாங்க, இப்படி எழுத மாட்டாங்க. அப்ப இந்த மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிதான் அரபு மொழியும் ஹிப்ரு மொழியும் எல்லாமே. அப்ப இப்படி ஒரு இருக்கிறது இந்த 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 பகுதியுடைய மொழி குடும்பம் அது மாதிரியானது. என்ன சொல்ல வரேன்னா, இப்படி அவர்கள் மொழியால் ஒன்றிணைந்தவர்கள் தான், அந்த மொழி குடும்பத்தால் ஒன்றிணைந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இனத்தால் வேறுபட்டவர்கள் தான் அங்க பிரச்சனை. நீங்க கேக்குறீங்கல்ல, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இனம் இனம் சொல்லுவாங்கல்ல, இனவெறி, பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ற எல்லாமே இனவெறி தான் தானே. நான் எந்த குலத்துல பிறந்திருக்கலாம், நான் மனுஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து யுவர் ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாரும் சமம். ஆனா நான் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் நீங்க நினைச்சீங்கன்னா அது இனவெறி. ஹிட்லர் நினைச்சான்ல, நான் தான் உயர்ந்தவன், இட்ஸ் ப்ரௌட் ஆரியன் அப்படின்னு சொல்லுவான். ஆரிய வம்சம் தான் உயர்ந்த வம்சம் அப்படின்னு சொன்னவன் தான் ஹிட்லர். அது போன்றுதான் யூதர்கள், யூத குலம் தான் உயர்ந்த குலம் அப்படின்னு நினைக்கின்றவர்கள். அவர்கள் இந்த அரபு மொழி பேசுபவர்களை உயர்ந்த குலமாக கருதுவதில்லை. அவர்கள் அடிமைகள், அவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு. இதுதான் அடிப்படையான பிரச்சனை ஒன்று. இரண்டாவது, யூதர்களும் அரபுகளும் சமமாக மாட்டார்கள். இந்த தேவதூதர்களாக இருக்கட்டும், இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்கள் யூதர்களாகத்தான் இருக்க முடியும், அரபுக்களாக இருக்க முடியாது. இந்த கோட்பாடு யூதர்களுக்கு இருக்கு. இப்போ ஏன் திருப்பி திருப்பி சேரலைங்கிறதுக்கு, முகமது நபி அவர் இறைவனுடைய தூதர் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஆனால் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஏன்? அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் அரபு குலத்தில பிறந்தாரு. எங்களுடைய கடவுள் எங்களுக்கு வாக்களித்தது என்னன்னா, தூதர்கள் எல்லாம் யூத குலத்தில் தான் பிறப்பார்கள் என்று எங்களுக்கு வேதம் சொல்லுது. அது எப்படி அரபு குலத்தில் பிறந்த ஒரு அடிமை தீர்க்கதரிசியாக வர முடியும் என்று யூதர்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க ஆபிரகாம் எடுத்தா யூதர், மோசஸை எடுத்தால் யூதர், பல்வேறு அந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் யூதர்கள் தான். நீங்க யாக்கூப் என்று சொல்லக்கூடிய தாவூத் எடுத்தால் யூதர் தான், சாலமன் யூதர் தான், எல்லோருமே யூத சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்ப கிறிஸ்டியன் இருக்கின்றது ஜீசஸ், அவருமே பெத்லஹேமில் யூத குலத்தில் தான் பிறந்தார். ஆனா அவரையும் யூதர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அவர் யூத குலத்தில் தான் பிறந்தார், ஆனால் அவர் சிறுவையில் அறையப்பட்டாரே, கொல்லப்பட்டாரே. ஒரு தீர்க்கதரிசியை மனிதர்கள் கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை கொலை செய்தால் அந்த அந்த சமூகத்தை இறைவன் அழித்து விடுவானே, அப்படி ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. முகமது நபியே இல்ல, அவர் யூத குலத்திலே பிறக்கல. புரியுதா? அப்ப இந்த அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, இனவாதம், இனப்பெருமை. ஏன் உங்களுக்கு பாலஸ்தீனத்துல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு ஒற்றுமை நடக்கல? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை வந்து டெவலப் ஆகியே போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஒரு மாதிரி சண்டை நடந்தது, இந்த காலத்துல வந்து ஏவுகணை தாக்குதல் நடக்குது. அதுக்கு முன்னாடியே இருந்தது ஏவுகணை தாக்குதல். இன்னும் 100 வருஷம் கழிச்சு சண்டை நடக்கும். அப்ப எப்படி சண்டை நடக்கும்னு தெரியாது. அப்ப சண்டை தொடர்ச்சியாக போவதற்கு காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாமை, இனவாதம். நான் தான் பெரியவன், நாங்க தான் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும். அப்ப இனப்பெருமை இன்னைக்கு மையப்புள்ளியாக இருக்கிறது. அதுதான் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போருக்கான. இப்ப நீங்க இங்க வாங்க. இப்ப ஈரான் ஏன் உள்ள வந்தாங்க? ஈரானுக்கு என்ன பாலஸ்தீன சம்பந்தம்? ரைட்டா? சொல்ல போனா பாலஸ்தீனர்கள் அரபு மொழி பேசுகின்றவர்கள், ஈரானில் இருப்பவர்கள் பெர்ஷிய மொழி பேசுகின்றவர்கள், மொழியிலும் வேற, சம்பந்தம் இல்லாத கலாச்சாரம். சவுதி அரேபியா வேணா உங்களுக்கு வேணா அரபு மொழி பேசக்கூடியதா இருக்கலாம். பட் அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒரு அனுசரணை இருக்காங்க. ஆனா ஆரம்ப காலத்துல மேலை நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பா ஐரோப்பிய பிரிட்டன் நாடுகள் ஈரானையும் இந்த அரபு நாடுகளையும் பிரிச்சு வைக்கிற வேலையை பண்ணாங்க.
எப்படி ஓகே. பண்ணாங்கன்னா, நீ மொழியிலையும் வெவ்வேறு மட்டும் இல்ல, ம். நீ மொழியில மட்டும் இல்ல, கோட்பாட்டிலும் வேற. நீ வந்து ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமியன், அவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். அது ஒரு சின்ன பிளவு இருந்தது அந்த காலத்துல. ம். அது முகமது நபி காலத்துக்கு பின்னாடி கருத்து வேற்றுமைகள் இருக்கும். அந்த கருத்து வேற்றுமையில் பிரிந்த நாடு தான் ஈரானும் சவுதியும். ம். ம். அஹ் அதாவது முகமது நபியுடைய குடும்பத்தை தான் அடுத்து தலைவர்களாக கொண்டு வர வேண்டும் என்று ஈரான் நினைத்தார்கள். ம். இல்ல இல்ல அப்படிலாம் வந்து இஸ்லாத்துல சொல்லப்படல அப்படின்னு சவுதியில நினைச்சாங்க. இந்த கருத்து வேற்றுமை பிளவு பெரிய அளவுல பிளந்தது. ம். அது ஷியா சன்னி பிளவாக அது போனத மேலை நாடுகள் குறிப்பாக பிரிட்டன் பயன்படுத்தி கொண்டது. எப்பவுமே பிரிட்டனுக்கு இந்த டிவைட் அண்ட் ரூல் தானே. ம். இந்தியால ஆட்சி எப்படி செஞ்சாங்க? அவங்க தான் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான வெள்ளக்கார கோடிக்கணக்கான இந்தியர்களை எப்படி ஆட்சி பண்ணாங்க? ஆமா. எப்படி ஆட்சி பண்ணாங்க? சாதியின் பேரால் பிரித்து ஆட்சி ம். பண்ணாங்க. பிளவு அதானே. ம். அவன் வேற, நீ வேற. ம். நீ மொழியால ஒன்றிணைந்தாலும் இனத்தால் வேற. இனத்தால் வேறு. நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிச்சாங்கல்ல. அது மாதிரிதான் ம். அரபு நாடுகளிலும் பிளவை ஏற்படுத்தினாங்க. ஈரானுடைய கோட்பாடு வேற, சவுதியோட கோட்பாடு வேற. நீ சேர வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஈரானை சவுதியோடு சவுதி அரேபியா நாடுகளோடும் அரபு நாடுகளோடும் சேர விடாமல் தடுத்த சக்தி இதுதான். ஓகே. என்ன காரணம்? இஸ்ரேல் அப்பொழுதுதான் சிறப்பாக இருக்கும். இஸ்ரேல் அப்பொழுதுதான் பயப்படாம இருக்கும். இந்த பிளவை வைத்து தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதை சேர விடாம செய்யறாங்க. ம். அதை இன்னைக்கு வரைக்கும் சேர விடல. அப்ப இந்த பிளவு இப்பொழுது மறைகிறதாங்கிற கேள்வி வருது. மறையணும், எப்ப சேரணும், நார்மல் ஆகும், எப்ப நார்மல் சேரும், ஆகும் எப்ப அப்படின்னு. ஒற்றுமை அப்ப வேறு. மொத்தத்துல இது இங்க அமைதி ஏற்படுவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இஸ்ரேல் நினைத்தால் அமைதி ஏற்பட்டுவிடும். ஆமா. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னைக்கு 1 மணி நேரத்துல அமைதி ஏற்படுத்திடலாம். ம். ஆனா நினைக்க மாட்டாங்க. இப்ப அமெரிக்கா நினைச்சா இஸ்ரேலையும் ஈரானையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு பேச வேண்டியது. இப்ப நீங்க சமாதானப்படுத்திடலாமே. கேக்குறீங்கல்ல, ஈரானை கூப்பிட்டு இஸ்ரேலையும் கூப்பிட்டு பல நாடுகளை வந்து நடுவர்களா உட்கார வச்சு ம். பேசிடலாமே. நேட்டோ நாடுகள் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஏன் கூப்பிட்டு வச்சு நடக்கல? பேசலாம். நடக்காது. நடக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. ம். பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. ம். ஆனா நடக்காது. காரணம், இந்த பிரச்சனை தீர்வதை மேலை நாடுகள் விரும்பல. ஓகே. புரிஞ்சுக்குங்க. இப்ப மேற்குலக ஆசிய நாடுகளில், குறிப்பாக மத்திய தரை நாடுகளில் பிரச்சனை முடிஞ்சு சுமூகமாகுவதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை. இங்க எப்பவுமே பிரச்சனை இருக்கணும். ம். அப்பதான் ஆயுதங்களை விற்க முடியும். ம். இப்ப அமெரிக்கா ஆயுதம் எப்படி விற்கும்? இன்னைக்கு அமெரிக்கா ஆமா. துருக்கிட்ட ஆயுதம் விக்குது. சவுதி அரேபியாவுக்கு ஆயுதம் விக்குது. சண்டை இருந்தா தான் ஆயுதம் விற்க முடியும். ஆமா. அப்ப அது ஆயுதம் விற்பனை செய்யணும். கச்சா எண்ணெய் பொருள்களை நான் முடிவு பண்ணணும். நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கன்னா, இப்ப பங்காளிகள் ஒண்ணா சேர்ந்துட்டா எனக்கு என்ன வேலை இருக்கு? ஆமா. பங்காளிகளை பிரித்து வைத்தால் எனக்கு குளிர் காஞ்சிக்கலாம். இப்ப அமெரிக்கா ஹார்மஸ் அடையணும்னு சொல்லி பிளான் கிட்டத்தட்ட போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்களை சண்டையிட வைப்பதை விரும்புகிறது அமெரிக்கா. அங்க ஓகே. பிரச்சனை நடக்கணும், சமாதானம் ஆகக்கூடாது. இதை மத அடிப்படையில் பிளவுகளை ஏற்படுத்துறாங்க. யூத மக்களிடம் அந்த 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 அவருடைய வேதம் சொன்ன விஷயங்களை வைத்து பிளவுகளை ஏற்படுத்துறாங்க. இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே விரோதிகள் என்று சொல்கிறாங்க. ம். அரபு மக்கள் ஏற்கனவே யூதர்கள் நமக்கு விரோதிகள் என்று நம்பிக்கிட்டு இருக்காங்க. அரபு இந்த மக்கள் வந்து அரபு அரபு பேசுறாங்க. இவங்களும் பாலஸ்தீன மக்களும் ஒரே ஒரே லாங்குவேஜஸ் தான் பேசுறாங்க. அப்புறம் ஏன் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது? அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான முக்கியமான கேள்வி. பாலஸ்தீனத்தில் அரபு பேசுகின்றவர்கள் தான். சவுதி அரேபியாவில் சவுதில அரபு அரபு பேசுவாங்க. மொழியால் ஒண்ணா இருக்கும். ஒண்ணா இப்ப நம்ம இருக்கும். இலங்கையில தமிழர்கள் நம்ம எப்படி இருக்கோம்? ஒற்றுமையா தான் இருக்கும் என்ன ஆனா கேட்டா. இலங்கை தமிழர் விஷயத்துக்கு நம்ம உதவி செய்ய முடிஞ்சதா? முடியாது. முடியல. ம். அங்க நம்ம வந்து போய் அங்க அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்க பண்ண முடியல. முடியாது. குரல் தான் கொடுத்தோம். அந்த பிரச்சனை. ஆனால் சவுதி அப்படி இல்ல. சவுதி அப்படி இல்ல. அதை தடுக்கும் பிளவு என்னவென்றால், இந்த மேலை நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு அரபு நாடுகள் ரொம்ப போயிடாம, அரபு நாடுகளோடு இஸ்ரேலை ஒப்பந்தம் பண்ண வைக்கிறாங்க. இன்னைக்கு அரபு அமீரகம் ம். பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்ய முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. ம். ஒப்பந்தம் போட்டாங்க. ம். பஹ்ரைன், கத்தார், குவைத் ம். இது போன்ற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. ம். சவுதி அரேபியா இன்று வரை ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல. ஓகே. அதுதான் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. ம். இஸ்ரேலும் ஈரானும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. இல்ல மன்னிக்கணும். சவுதி அரேபியாவும் ஈரானும் ஈரானும் ஒன்று ஒன்று சேர்ந்து சேர்ந்துடக்கூடாது. விடக்கூடாது என்று இவர்கள் ரொம்ப முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால் இஸ்ரேல் தனித்து விடப்பட்டுவிடும் என்கிற ம். அச்சம் இருக்கிறது. இது எல்லாமே இந்த வரலாற்றோடு நீங்க பிணைஞ்சு பார்க்கணும். வரலாற்றோடு நீங்க பொருத்தி ஆரம்பம் பார்க்கணும். அங்க இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஆரம்ப முடிச்சு என்னன்னா ஜெருசலத்துல இருக்கு. ஆரம்ப முடிச்சு என்பது அந்த யூத மத பாலஸ்தீன மக்கள். நம்பிக்கையில ம். இருக்கு. ஆரம்ப முடிச்சு என்பது அகண்ட இஸ்ரேலில் ம். இருக்கிறது. அந்த ஆரம்ப முடிச்சு என்பது
அவருடைய வரலாற்று பின்னணியில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்காம இன்னைக்கு பிரச்சனையை முடிக்க முடியாது. அணு ஆயுதம்ன்றது வந்து காரணமே கிடையாது. அணு இதெல்லாம் தான் ஆயுதம் இப்ப காரணம். நீங்க அணு ஆயுதம் அல்லது போரா இருக்கட்டும், ஏவுகணை தாக்குதலா இருக்கட்டும், இதெல்லாம் காலத்துக்கேற்ப நடக்கின்ற போர் யுக்திகள் தான். ம், அது அப்டேஷன் தான். ம். கடந்த காலங்கள்ல ஆ, கத்தி வச்சு சண்டை போட்டுருப்பாங்க. ஆமா. இப்ப துப்பாக்கியில இப்ப ஆயுதங்கள் ஆ, ஏவுகணைக்கு வந்திருக்காங்க. ஏவுகணை அவ்வளவுதான். வந்திருக்காங்க. சண்டை தான். ஆனால் அந்த அப்டேஷனை வச்சு நீங்க பார்க்க வேண்டாம். அதற்கான தாக்கம் தாற்பயம் என்னவென்றால் அந்த உள்ள இருக்கின்ற முடிச்சு தான். ம், அது எப்படி தீரும் அப்படின்னா இது இன அடிப்படையிலான ம். ஒரு முடிச்சு. இந்த இன அடிப்படையிலான முடிச்சை நீங்கள் அவ்வளவு எளிதாக உடைக்கவே முடியாது. அதனாலதான் அது காலம் கடந்தும் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களும் புரிஞ்சுக்கணும். இதை பார்க்கின்றவர்கள் ஆய்வு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்காங்க இல்லையா? துருக்கி, சவுதி, பாகிஸ்தான்ல ஒரு அக்ரிமெண்ட் இருக்காங்க இல்லையா? அதுல வந்து ஈரானும் இணைய போறதா சொல்றாங்களே, உண்மையா? அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி ஒரு வேளை நடந்து விட்டால் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா நடக்கும். காரணம் சவுதியும் ஈரானும் ஒன்று சேர்ந்து விட கூடாது வேண்டும் அப்படின்றதுக்காக என்று தான் தானே இருக்காங்க. அதை தடுப்பாங்க. நிச்சயமா ம், ஒன்று சேர விட மாட்டாங்க. அமெரிக்கா அதற்கான முயற்சி எடுக்கும். ம், கண்டிப்பா சவுதிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ம், இப்போ சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா ஒரு நிபந்தனை போட்டாங்க. ம். எப்படின்னா நீங்களே யுரேனியம் செறிவூட்டு செய்யலாம், ஓகே. நீங்களே எல்லாமே பண்ணலாம், உங்களுக்கு நான் எல்லாமே தந்துடுறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட வேண்டும். இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம், அதுக்கு பேரே ஆப்ரஹாம் ஒப்பந்தம் தான். அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை போட்டு விட்டால் நான் உங்களை விட்டுறோம் அப்படிங்க. அதை சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ம், காரணம் அரபு அமீரகத்துக்கு தேவை இருந்தது. அவங்க சின்ன நாடு, வியாபாரம் பண்றாங்க. பஹ்ரைன், கத்தார் போன்ற நாடுகள் வேற வழி இல்லை, மிரட்டலுக்கு பயந்தாங்க. சவுதி அரேபியா இப்பொழுது பயப்படல. சவுதி ம், அரேபியா பெரிய நாடு. ம், அவர்கள் இப்பொழுது அதனாலதான் தனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் துருக்கியோடும் பாகிஸ்தானோடும் ஒப்பந்தம் ம், போட்டிருக்காங்க. ம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கின்ற ஒப்பந்தம் தான். நம்ம ஒரு பலமா உருவாக்கிடுவோம், ஆ, இல்லைன்னா நம்ம கஷ்டம். அமெரிக்கா நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை இன்னைக்கு சவுதி அரேபியா சவுதி. உணர்றாங்க. ம், ம், கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியாவோட மன்னர் முகமது பின் சல்மான் அதை துருக்கியில கோடிட்டு காமிச்சாரு. அதை ம், உணர்றாரு. ம், அதாவது காலத்தின் கட்டாயம் நம்மெல்லாம் ஒன்னா இணையணும்னு சொல்லி ம், ம். பேசினாரு. இது என்னுடைய அடிப்படை எல்லாமே இப்பொழுது புரிந்து கொள்கிறார்களா? இந்த இனவாத பிளவு இருக்கு பாத்தீங்களா? இதை இப்பொழுதுதான் அரபு நாடுகள் புரிய தொடங்கி. இது ஈரானை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனா இனவாதம் இருக்கு, இதை ம், தூண்டி விட்டுட்டாங்க. இதை இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பத்திரிகைகள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் பேசுறாங்க. ம். கொஞ்சம் கொஞ்சமா பேச தொடங்குறாங்க. இது இன்னைக்கு ஓரளவுக்கு அவர்களுக்கு புரிதலை புரிய கொடுப்பதை நான் ஆரம்பிக்குது. பார்க்கிறேன். அதனால அவங்க இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டா நம்ம ஒரு தனித்து நிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆமா, ஆமா. இது வந்திருக்காங்க. ஓகே சார். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பத்தி பேசிருக்கீங்க. ஆரம்ப கட்டம் எங்கன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போதைக்கு நமக்கு போர் நடக்குது. நமக்கு எந்த மாரி கஷ்டங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோன்றது தெரியுது. ஆனா அந்த போர் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்றது கண்டிப்பா எல்லாருமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்க மூலியமா நம்மளோட ஜெம் தொலைக்காட்சி மக்கள் எல்லாருமே இத கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. நன்றி சார். நம்ம மறுபடியும் இன்னொரு ஷோல கண்டிப்பா மீட் நன்றி, பண்ணலாம். நன்றி. நன்றி சார்.